ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். பணி ஒதுக்குவதில் பாரபட்சம், வெளியான அதிர்ச்சி தகவல். இந்த மாதிரி ஒரு செய்தி பார்த்தோன்னா நியூஸ் பேப்பரில் வெளியாகிருக்கு. அது என்னங்கிறத முழுசாக அந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எந்த அப்டேட்டும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உபரி ஆசிரியர் பணி ஒதுக்குவதில் பாரபட்சம், எருமப்பட்டி வட்டார கல்வி அலுவலர் மீது புகார். உபரி ஆசிரியர்களுக்கு பணி ஒதுக்குவதில் பாரபட்சம் நடப்பதாக எருமப்பட்டி வட்டாரக்கல்வி அலுவலர் மீது ஆசிரியர் சங்கம் பகிரங்க புகார் அளித்துள்ளது. நாமக்கல் மாவட்டம் எருமப்பட்டி ஒன்றியத்தில் 56க்கும் மேற்பட்ட பள்ளிகள் உள்ளன. 200க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் பணிபுரிகின்றன. கடந்த ஆகஸ்ட் மாத கணக்கெடுப்பின்படி எருமப்பட்டி ஒன்றியத்தில் நவலடிப்பட்டி நடுநிலைப்பள்ளியில் பணியாற்றும் ஜீவா, பௌத்திரம் தொடக்கப்பள்ளி ஆசிரியை மைதிலி, கஸ்தாரிப்பட்டி நடுநிலைப்பள்ளி ஆசிரியர் சரவணன் உள்ளிட்ட 8 பேர் உபரி ஆசிரியர்கள் பட்டியலில் உள்ளனர். எருமப்பட்டி ஒன்றியத்தில் உபரி ஆசிரியர்களை மாற்றுப்பணிக்கு அனுப்புவதே இல்லை. 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள உபரி ஆசிரியர்களுக்கு மாற்றுப்பணி வழங்காமல் 20 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஆசிரியர்களுக்கு மாற்றுப்பணி வழங்குவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. முக்கியமாக தற்போது எருமப்பட்டி வட்டார கல்வி அலுவலராக உள்ள அருண் பதவியேற்றதில் இருந்து இது போன்ற பாரபட்சம் நடந்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இது குறித்து நாமக்கல் மாவட்ட தமிழக ஆசிரியர் கூட்டணி பொருளாளர் ராமதாசு கூறியதாவது: மூலக்காடு தொடக்கப்பள்ளியில் மாற்றுப்பணிக்கு நேற்று 20 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மற்றொரு பள்ளியில் உள்ள ஆசிரியரை வட்டார கல்வி அலுவலர் அனுப்பியுள்ளார். ஆனால் அருகில் 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள நவலடிப்பட்டி பௌத்திரம் பகுதியில் உள்ள உபரி ஆசிரியர்களை மாற்றுப்பணிக்கு அனுப்புவதே இல்லை. இதற்கு சரியான காரணத்தை கூற மறுக்கிறார். அதேபோல் சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியும் பாதிக்கப்பட்ட ஆசிரியர்களுக்கு சம்பளம் தராமல் இழுத்தடிக்கிறார். பணி சார்ந்த சந்தேகங்களுக்கு ஆசிரியர்கள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டால் எப்போதுமே எடுப்பதில்லை. பள்ளி ஆய்வின் போதும் நிர்வாகம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளில் பாரபட்சமாய் நடந்து கொள்கிறார். ஆசிரியர்களுக்கு வேதனை அளிக்கிறது. இது குறித்து மாவட்ட கல்வித்துறை, மாவட்ட நிர்வாகம் விசாரித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். இல்லையென்றால் தொடர் பணி அழுத்தத்தில் வேலை செய்யும் ஆசிரியர்கள் சோர்வடைவர். சாலையில் நின்று போராட வேண்டிய நிலை ஏற்படும். இவ்வாறு கூறினார்.